ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில். இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஆனால் ஹெல்தி ரெசிபி வீடியோ. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு தாங்க. அவ்வளோ ஹெல்தி. ஏன்னா ராகி புட்டும் அப்புறம் ராகி லட்டுவும் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். சேம் ப்ராசஸ் அண்ட் சேம் ரெசிபி தான். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தந்தால் கொஞ்சம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியும் சத்தும் கிடைக்கும். அண்ட் ஹெல்தியர் ஆப்ஷனும் கூட. இன்றைக்கி வேறு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சா, சரி இதாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதையே ஹெல்த்தியாக சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இந்த ரெசிபி. வீட்டில் ராகி மாவு இருந்துச்சு. ஸோ ராகி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லா மாவுமே அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்டுக்கணும். லைட்டாக எல்லா மாவுமே அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணி விட்டுக்கிறோம். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய லம்ப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தானா, எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் எனக்கு என் கூட சமைச்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபியும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கெட்டு அப்புறம் முறுக்கு அந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஹெல்தியர் ஆப்ஷனாக நம்ம இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு நல்லா இந்த பதத்து எல்லா மாவுலையும் பாருங்கள் நல்லா ஈரப்பதமாக ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஜலிச்சு எடுக்க போடும். ஏன்னா லம்ப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள், அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ லம்ப்ஸாக இருக்குன்ட்டு. ஆனால் நல்லா இது பண்ண பிறகு பாருங்கள் எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நல்லா கரெக்டான புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையே என்ன தான் பண்ணுறது அப்படி யோசிக்கிறதுலையே பாதி டைம் வந்து முடிஞ்சிடுது. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவும் செஞ்சு கொடுக்குறது கூட கொடுத்துடலாம், அதான் அவங்க சாப்பிடணுமே, அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணுறதுக்கே போதும் ஆயிடுது. அந்த லம்ப்ஸாக இருக்கிற மாவெல்லாம் நல்லா கையை வச்சு நல்லா இது பண்ணி நம்ம போட்டோன்னா அந்த லம்ப்ஸ் எல்லாமே இல்லாமல் கரெக்டாக அந்த கரெக்டான பதத்துக்கு அந்த மாவாக வந்து நம்ம அழகாக கிடச்சிரும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஹெல்தி ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ஜலிக்கிற நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி நான் ஸ்டவ்வில் வந்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம அது ஜலிச்சு முடிக்கிறக்குள்ளே அது நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இட்லி துணி மேலே நம்ம அழகாக போட்டு நம்ம வச்சோன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்து வெந்துடும், அழகாக வெந்துடும். நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஜலிச்சோடனே எவ்வளோ அழகாக மாவு வந்து புட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பிடிச்சா அப்படியே இதாகுது, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம இட்லி தட்டில் மாற்றி நம்ம வந்து ஸ்டீம் பண்ண விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்புறம் நான் முதவே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஏற்கனவே நான் வச்சதுனால நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு. அதனால கரெக்டாக 10 நிமிஷத்தில் இறக்குனா கரெக்டான அளவு அது வந்து வெந்து வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஆனால் என்ன ஒரு ட்ரிக்கியான வேலைன்னா, அந்த மாவு வந்து நம்ம அந்த தண்ணி ஊற்றி நம்ம பிசைகிறோம் இல்லையா, அது வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்து அது வரணும், புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற வேலையும். இப்போ வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை பார்த்தோன்னா கொஞ்சம் மாவாகவும் அங்கங்கே தெளித்து போய் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதையும் நம்ம சைட் பை சைட் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்தடுத்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 10 நிமிஷத்தில் வந்து நம்ம தேங்காவை வந்து துருவி வச்சுக்கலாம். புட்டுக்கு வந்து போடணும் இல்லையா, அதனால் தேங்காவும் நம்ம வந்து துருவி வச்சுக்கலாம். எனக்கு எவ்வளோ தான் இது பண்ணால் இந்த தேங்காய் துருவுறது மட்டும் வரவே வராது. அதனால எங்கள் அம்மா தான் துருவி தந்துட்டுருக்காங்க. துருவி முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணுற கேப்பில் புட்டு நல்லா அழகாக பூ போல் வந்துருச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நமக்கே தெரியும் அந்த நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கே பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேலை கூட இருக்காது. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே இறக்குறாங்களா, ரொம்ப சூடு. அந்த துணியெல்லாம் எடுத்த பிறகு இதில் வந்து வெறும் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், அவ்வளோதான். அது மட்டும் போட்டால் போதும். இதே ரெசிபி உங்களுக்கு ஸ்வீட் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்க, விரும்ப மாட்டேங்க, இதை வந்து நான் காரமாக நான் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் என்ன, நாட்டு சக்கரை இது போடுறதுக்கு பதிலாக தாளித்து விட்டுக்கணும். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த ராகியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு காரமான புட்டு வந்து ரெடி ஆயிரும். அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்வீட் பண்ணுறதுனால நான் நாட்டு சக்கரையும் தேங்காய் துருவலும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம லட்டு கூட இதே ரெசிபியில் தான் பண்ணுவேன். பாருங்கள், ஒரே ப்ரொசீஜர், ஒரே டிஷ் தான். நம்ம வந்து 3 விதமாக இது பண்ணலாம். வெறுமனே நம்ம வந்து நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் போட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்வீட் புட்டு ஆக்கிடலாம். இது தாளித்து விட்டு எடுத்தோன்னா அது காரம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய், நெய், அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலெல்லாம் சேர்த்து, முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்தோன்னா நம்ம வந்து லட்டாக பிடிச்சி எடுத்தோன்னா அது வந்து ராகி லட்டு ஆகிடுது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம புட்டு பண்ணும்போது கூட அதில் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஹை ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ இதில் வந்து ஜங்க்கு அப்படிங்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. போடுற எல்லாமே சத்தான பொருள் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். 1 இயர் பேபிலேருந்தே நம்ம வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் நியூ டேஸ்ட்டை இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்தி வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் முதவே சொன்னேன் இல்லையா, நான் லட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு போர்ஷன் வந்து புட்டு, ஒரு போர்ஷன் வந்து லட்டு. அதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், லட்டும் புட்டும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ மக்களே.